இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம ஜாக்லினா அப்படி என்ன இந்த ராணுவ வந்து சொல்லி திட்டிருப்பாரு, என்ன வார்த்தை சொல்லி திட்டிருப்பாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம டால் கேம் இருக்கு இல்லைங்களா, பிக் பாஸ் வீட்ல ஆக்சுவலா ஒரு டால் கேம் நடந்துட்டு இருக்கு. அந்த டால் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு டால்ல ஒவ்வொரு பேர் எழுதிருக்கும். அவங்க பேர் எழுதிருக்கிற டாலை அவங்க எடுக்கக்கூடாது, வேற யாராவது தான் எடுக்கணும். எடுத்துட்டு உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அத்தனை பாக்ஸ்லயும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க டாலை வந்து பிளேஸ் பண்ணுங்க. லாஸ்டா யார் டால் வந்து அந்த ஒரு பாக்ஸ்ல ஃபில் பண்ணாம இருக்கோ, ஆக்சுவலா அந்த பாக்ஸ் ஃபில் ஆயிடும். யார் டால் வந்து அங்க உள்ள போகாம இருக்கோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து வேற யாருனா தான் வந்து அவங்க நேம கொண்டு போய் வைக்கணும். இருந்தாலும் அவ யாராவது வைக்காம விட்டுட்டாங்கன்னா, அவங்க பொம்மையை யாராவது வைக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா எலிமினேட்னா கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் டாஸ்க் மாதிரியும் இருக்கு, இது மைண்ட் கேமாவும் இருக்கு. ஏன்னா வேற ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு ஸ்வாப் பண்ணியும் ஆடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் தென் அன்ஷிதா இவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட பொம்மையை வந்து இவங்க ரெண்டு பேரும் மாத்தி எடுத்து வச்சிருந்தாங்க. மஞ்சரி வந்து ஜாக்லின் பொம்மையை வச்சிருந்தாங்க. ஜாக்லின் போயிட்டு மஞ்சரிட்ட என் பொம்மையை நீ உள்ள வச்சிட்ட அப்படின்னா நான் வந்து உன் பொம்மையை வந்து உள்ள வைக்காம நான் அதாவது உள்ள வைக்கிறதுக்காக போராடுவேன், வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாலாம் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. அன்ஷிதா வந்து ஃபைனலா அவங்களுக்கு அதனால அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் நம்ம ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அதுல வின் பண்ணிட்டு மஞ்சரி வந்து உள்ள போயிட்டாங்க. இந்த பிரச்சனையால நம்ம விஷால் இருக்காரு இல்லைங்களா, விஷால் அண்ட் தென் அன்ஷிதா இவங்கலாம் ட்ரிகர் ஆயிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாக்லின் மேல வந்து பெரிய கோவத்துல இருந்தாங்க. இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் கடைசியா எங்க போய் முடியுது அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க்ல வந்து முடியுதுங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இவங்க ஜாக்லினை மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின் டார்கெட் பண்ணி அவங்க பொம்மையை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் என்ன பண்றாரு அப்படின்னா சத்யா பொம்மையை கூட எடுக்காம, அவருக்கு ஆக்சுவலா அந்த ஒரு கேம் பிளான் பண்ணதுல சத்யா பொம்மையை எடுக்கணும். ஆனா சத்யா பொம்மையை எடுக்காம இவர் போயிட்டு ஜாக்லின் பொம்மையை எடுத்துறாரு. ஜாக்லின் பொம்மையை எடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அதை வெயிட் பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு. சத்யா பொம்மை போயிடுது. லாஸ்டா ஜாக்லின் பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள ரயன் வந்து உள்ள வச்சிடறாரு. உள்ள வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேவ் ஆயிடுறாங்க. சத்யா பொம்மை எலிமினேட் ஆயிடுறாரு. அண்ட் தென் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம விஷால் இருக்காரு இல்லைங்களா, அடுத்தடுத்து வர இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எலிமினேட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா விஷால் அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வந்து எலிமினேட் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னா நம்ம சாச்சனாவோட பொம்மை வந்து ரயன்ட்ட இருக்கு, சாச்சனா பொம்மை வந்து ரயான்ட்ட இருக்கு, சாச்சனாட்ட வந்து நம்ம விஷாலோட பொம்மை இருக்கு. அண்ட் தென் சத்யாட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் விஷால் என்ன பண்றாரு அப்படின்னா சத்யா வந்து சத்யாவோட பொம்மையவே எடுத்துட்டு ரொம்ப நேரம் சுத்திட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அது வந்து இந்த மாதிரி அவங்க பொம்மையை அவங்களே எடுக்கக்கூடாது, எடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறமேட்டு ஸ்வாப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஜாக்லினோட பொம்மையை வந்து விஷால் என்ன பண்ணுவாருன்னா இவங்க கிட்ட சத்யாட்ட கொடுத்துருவாரு. சத்யாட்ட கொடுத்துட்டு விஷாலோட பொம்மை வந்து அங்க இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கிற போது இவர் வந்து ஸ்வாப் பண்ணிப்பாங்க, அந்த பொம்மையை ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஸ்வாப் பண்ணிட்டு சத்யாட்ட வந்து ஜாக்லினோட பொம்மை இருக்கும். ஜாக்லின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாச்சினா உன் பொம்மையை உள்ள போய் வச்சுட்டா எனக்காக என் பொம்மை கிடைக்கிற வரைக்கும் நீ வந்து விஷால் பொம்மையை கொடுக்காம வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா சரி ஓகே வச்சிருப்பேன்னு சொல்லவும் சாச்சனோட பொம்மையை ரயன் போய் வைக்க சொல்லிடுவாங்க. ஜாக்லின் அது போய் வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட சாச்சனா இருக்காங்களா இவங்க ரெண்டு பேருமே சத்யா அண்ட் சாச்சனா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஷால் பொம்மை விஷால் விசஸ் ஜாக்லின் அண்ட் தென் சாச்சனா விசஸ் சத்யா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. பொம்மை வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 நிமிஷத்துல வந்து பசர் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பசர் அடிச்சிருவோம்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 நிமிஷம் வரைக்குமே ரெண்டு பேருமே ஹோல்ட் பண்ணிட்டே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே அட் அ டைம்ல எலிமினேட் ஆயிடுவாங்க. எலிமினேட் ஆனதுக்கு அடுத்து வெளியே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உள்ள போயிட்டு, அதாவது அந்த எலிமினேட் ஆயிருக்காங்க இல்லைங்களா, ஆக்சுவலா 8 பேர் வந்து வெளியே வந்திருப்பாங்க, கேம் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அந்த அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் டிஃபெண்ட் பண்ணலாம், அவங்களை வந்து தடுக்கலாம். அவங்க உள்ள போயிட்டு அந்த பொம்மையை வைக்க முடியாம மீதி இருக்க 10 பேர் வந்து பொம்மையை வைக்க முடியாம நீங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து பிக் பாஸ் சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அவங்களும் சும்மா கிடையாது, போட்டு சாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு போவாங்க. டிஃபெண்ட் பண்ணும் போது நம்ம ரயன் இருக்காரு இல்லைங்களா, ரயனுக்கும் ராணுவ அண்ட் தென் ஜெஃப்ரி இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சண்டை ஆரம்பிச்சிடும். சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முத்துக்குமரனும் நம்ம ரயனும் புரண்டுகிட்டு எல்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு எல்லாம் போவாங்க. அந்த மாதிரிலாம் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்ட் தென் இவங்க பல்ட்டி போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க என்ன ஆயிடும் இன்னைக்கு எபிசோட், அதாவது நான் இன்னைக்கு நடக்க போறத சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் இந்த டாஸ்க்ல அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராணுவ இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இப்படி கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருந்தேன், என்னை நெரிச்சாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. இவங்க வந்து அந்த பிட் ஷாப்ல ஆக்சுவலா உழுவக்கூடாது, அந்த பிட் அது இதுக்குள்ள உழக்கூடாது, குளம் மாதிரி இருக்கும் அதுல உழக்கூடாது. ஆனா அவர் வந்து உளுந்துருவாரு. அதை இழுத்து விட்டது ரயன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ரூல் பிரேக் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் தென் வந்து டால் பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஜெஃப்ரி வச்சிருந்தோட டாலை வந்து இவர் ராணுவ வந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாமே வீடியோ ஃபுட்டேஜஸ்ல இருக்கு. அண்ட் தென் ரயன் இவங்க 3 பேருமே ஆக்சுவலா எல்லாத்து மேலேயும் தப்பு தான், அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது லாஸ்டா என்ன ஆயிடும் அப்படின்னா
ராணவுக்கும் வந்து நம்ம ரயனுக்கும் வந்து சண்டை ஏற்பட்டுட்டு தள்ளிப்பாங்க, அடிச்சுக்கிற மாதிரி போவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தது. லாஸ்ட்ல வந்து அதெல்லாமே காம் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கத்திட்டு இருப்பாங்க. 24/7 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமேட்டு எல்லாத்தையும் காம் பண்ணிட்டு எல்லாம் விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு இதுல யாரு பக்கம் தப்புன்னு சொல்றதுன்னு நமக்கு சரியா கவனிக்க முடியல. ஆனா வந்து ராணவ் இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்றவங்க ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்கணும். ரயானும் அவரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஜெஃப்ரியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாரு. ஃபைனலா இந்த சண்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம கேப்டன் வந்து காம் பண்ணி விட்டு எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு லாஸ்டா வந்துட்டு கேம் ஸ்டார்ட் பண்ண போவாங்க. ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துல வந்து ராணவ் வந்து நடந்துட்டு இருப்பாரு. ஜாக்லின் இருந்துகிட்டு அப்ப ரூல்ஸ் வந்து சொல்லும் போது அருண் வந்து எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு ரூல்ஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ்ட கேட்கும் போது அவர் சொல்லுவாரு. சொன்ன உடனே இதெல்லாம் வந்து நம்ம ராணவ் வந்து பிரேக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. யார் பண்ணான்னு கேட்டுரும்போது ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க ராணவ் தான் பண்ணாரு அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது 2 பேத்துக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுரும். ராணவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை ஏற்பட்ட உடனே இவங்க வந்து 2 பேரும் நீ மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணவ் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தை தான் நம்ம ப்ரொமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மியூட் போட்டு, அதாவது பீப் சவுண்ட் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவர் இப்படி சொல்லியிருப்பாரு, அதாவது நீ மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ எதுக்கு சொல்ற அப்புறமேட்டு இவர் வந்துட்டு சாரி கேட்டிருப்பாரு. நம்ம சௌந்தர்யா வந்து பயங்கரமா கொந்தளிச்சுட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. கத்திட்டு லாஸ்ட்ல இவர் வந்து சாரி அப்படின்னு சொல்லுவாரு. சாரின்னு நான் உன்னை பலார் அரைஞ்சிட்டு சாரி சொல்லவா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டது யாருன்னா பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சிருந்து வேலை செஞ்சாருங்க. யாரு அப்படின்னா விஷாலுங்க. ராணவ் வந்து அமைதியா தான் இருந்தாரு. அவரை தான் வந்து இவர் போய் விஷால் போயிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு லாஸ்ட் இந்த பிரச்சனை பண்ணி விட்டு அவர் அமைதியா அந்த டைம்ல அமைதியா இருந்துக்கிட்டாரு. அந்த உள்ள ரூம்ல போய் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து உன் கேம் வந்து நீ ஆடு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நீ பண்ணதெல்லாம் தப்பு கிடையாதுரா, அதான் அவங்களும் வந்து பலான்னு அரைஞ்சிரும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரி இதே மாதிரி தான் வந்து அந்த ரயன் கூட சண்டை நடந்ததுக்கும் இழுத்ததுக்கும் இவர் தான் காரணம், விஷால் தான். அவர் நல்லா ட்ரிகர் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த கேம் விளையாண்டுட்டு இவர் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா லவ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு தர்ஷிகா கூட. இவரெல்லாம் பாவம் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்பாரு போல. யோசிக்கவே மாட்டேங்காம இந்த மாதிரி கேட்டுட்டு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காரு, உள்ள போயிட்டு இருக்காரு. இதுதாங்க ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த பிரச்சனை. இந்த சண்டைனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல இந்த மாதிரி பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இதுதாங்க இன்னைக்கு நடந்த சண்டை. இந்த மாதிரி பிக் பாஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் என்ன வந்துட்டு அன்சீன் உங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் உங்க பிக் பாஸ் இன்னைக்கு வரதுக்கு முன்னாடியே 1 hour ஷோ வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.